ஹலோ மக்களே, மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கண்டினியூஸாக எப்படி படிக்கிறது அப்படிங்கிற டிப்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். என்னோட டேபிள் கலர்ஃபுல்லாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும். பிகாஸ் வெறும் புக்கை மட்டும் வச்சுட்டு பிளாங்காக படிக்கிறது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன டாய்ஸ் வச்சு விளையாடும் போது என்னால் ஆக்டிவாக நாள் ஃபுல்லாக படிக்க முடியும். அதனால தான் என்னோட டேபிள் எங்கேஜாகவே இருக்கும். சரி, இப்போ மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கையில் மொபைல் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட டேபு, லேப்டாப், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் மொபைலை மட்டும் சோர்ஸாக வச்சு படிச்சுட்ருப்பீங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் மொபைலை படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். கால் பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப போர் அடிக்குது, அல்டிமேட்டாக போர் அடிக்குது அப்படின்னா ஒரு 2-3 வீடியோ பார்க்கலாம். சின்ன சின்ன வீடியோவா, தப்பு கிடையாது. ஆனால் அதுவே நம்ம நாள் ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் ரொம்ப நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஒரு 5 நிமிஷம் தானே, 10 நிமிஷம் தானே பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம்னு நினச்சி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம், 1 மணி நேரம், சில சமயம் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஹாஃப் டேலாம் போயிடும், நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஸோ இது அடிக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல் இல்லாமல் இருக்கிறது கஷ்டமாயிரும். இது ஸ்டார்டிங்கே நம்ம ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மோட் அப்படிங்கிறது என் மொபைலில் ஆன் பண்ணி வச்சேன். செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைலில் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஸ், இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டா யூஸ் பண்ணக்கூடாது, எந்த டைம்லேருந்து எந்த டைம் அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூடியூபு எது நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அன்வான்டாக அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணாத மாதிரி. இந்த ஃபோக்கஸ் மோடு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஃபோன் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஃபோக்கஸ் மோடை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ வேணாலும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ்னு பிரேக்கும் எடுத்துக்கலாம். ஸோ சும்மா ஃபோன் எடுத்து பிரேக் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கடுத்து நான் யோசிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் இருந்தால் தான் நம்ம பார்க்குறோம், எங்கேயா கொண்டு போய் தூரமாக வச்சலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது வச்சிருவேன். ஏன்னா என்கிட்ட ஐபேட் இருந்துச்சு, அதே மாதிரி லேப்டாப் இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் பார்த்து படிச்சுக்கலாம், ஃபோனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் கொண்டு போய் நான் வச்சிருவேன். இப்போ என்னோடய ரூமில் நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா ஹாலில், டைனிங் டேபிளில் இந்த மாதிரி நான் எந்திரிச்சு போய் எடுக்க சோம்பேறித்தனம் படுவேன். ஒரு விஷயம் எங்கேஜாக படிக்க உக்காந்துட்டேன் அப்படின்னா எந்திரிச்சு போய் அதை பார்க்கணுமா, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதனால மொபைலை கொண்டு போய் தூரமாக வச்சிட்டோம் அப்படின்னம்னா எந்திரிச்சு போய் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொபைலை வேறு பக்கம் வச்சுட்டு நான் வேறு பக்கம் படிக்க ஆரம்பித்தேன். இது எனக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சு. இப்போ படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஷெடியூல் போட்டு படிக்கும்போது அதை நான் கம்ப்ளீட் பண்ணலைன்னா அந்த இடத்த விட்டு நான் எந்திரிக்கவே மாட்டேன். சாப்பிட்றதுக்கு, தண்ணி குடிக்கிறது கூட, தண்ணி எப்பயுமே என் டேபிள் மேலே இருக்கும், வாட்டர் பாட்டில். அது காலி ஆகிட்டா கூட அந்த ஒரு சாப்டரை கம்ப்ளீட் பண்ணாமல் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன். ஸோ மொபைலை கொண்டு போய் இப்படி ஒரு பக்கம் வச்சுட்டேன் அப்படின்னா நான் அதை எடுக்கிறதுக்கு போகணுமா, அப்புறம் எடுத்துக்கலாம், இப்படி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இது எனக்கு மொபைல் யூசேஜை கம்மி பண்ணிருச்சு. நாளாக மொபைல் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நான் மறக்க ஆரம்பிச்சிட்டேன். யாராச்சும் ஃபோன் பண்ணால், ஃபோன் அடித்தா அதுக்கப்புறம் தான் போய் நான் எடுப்பேன். இது டெய்லியும் ப்ராக்டிஸ் ஆக இப்போ மொபைல் என் கையிலேயே இருந்தாலுமே அது நெட் ஆனில் இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதை நான் பார்க்குறதே இல்லை. சும்மா எடுத்து ஆன் பண்ணி பார்ப்பேன், சரி ஓகே அப்படின்னு வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் போக போக நமக்கு மொபைல் யூசேஜ் கம்மியாகும் போது நமக்கு படிக்கிற டைம் அதிகமாகும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக படிக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லா ஆப்பும் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் எஃபெக்டிவாக பண்ணுறோம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். அண்ட் இந்தியன் எக்கானமி, இந்தியன் பாலிட்டிக்கு நம்ம சேனலில் 2 பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 2 பேட்ச்லையுமே உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண டெலகிராம் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.